ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஜாக்கிரதை. என்னண்ணே இவ இப்படி நேராவே சவால் விட்டுட்டு போறான்? அண்ணே இதுக்கு மேல நம்ம சும்மா இருந்தோம்னு வச்சுக்கவே நமக்கு அசிங்கம்ண்ணே. போனே போய் அம்மாட்ட போய் பேசுனேன். ஒரு ரேஞ்சுக்கு இவளா முன்னாடி நின்று பேசவே கூடாது. உன்னை மிரட்டிட்டு வர போறா. போனே போய் பேசுனேன். என்னடா சொல்ற? இவ என்ன மிரட்டிட்டு போனான்னு சொல்றியா? அப்படி சொன்னா நமக்கு தான் அசிங்கம். இவ கிடக்குறானே, நீ போய் அண்ணி மேல உனக்கு இருக்கிற லவ் சொல்லுன. ஆமாண்ணே, அம்மாவை தனியா கூப்பிட்டு அவங்க கால்ல கூட விழுனே. இப்படி என் மனசுல ஒரு பொண்ணு இருக்கா, அதை தன்னால நான் உன்னை மறைச்சிட்டேன், அது தப்புதாமான்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுனேன். அது போதுண்ணே. அதுக்கப்புறமும் அம்மா இந்த கல்யாணத்தை நீ பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டா. கல்யாணத்தை பண்ணிக்கன. எப்படியும் நீ கல்யாணம் பண்ற முடிவுக்கு வந்துட்ட. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை பிளீஸ் போய் சொல்லுன. யோசிக்காதன, போய் சொல்லுன. உனக்கு கண்டிப்பா நல்லதுதானே நடக்கும். அம்மா உன்னை புரிஞ்சுப்பாங்கண்ணே. போன போனே போய் பேசுனேன். சரிடா, நான் போய் பேசி பாக்குறேன். நம்ம பையனுக்கு நடக்கிற கல்யாணம் ஊரே அசந்து போற அளவுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. ரங்கநாயகி வீட்டு கல்யாணம்னா சும்மாவான்னு இந்த ஊரே பேச போகுது பாருங்க. அண்ணே, அண்ணி பெரிய பெரிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. என்னடா கல்யாண மாப்பிள? அம்மா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுடா, என்ன விஷயம்? இல்லம்மா, கொஞ்சம் தனியா பேசணும். இப்ப என்னடா தனியா பேச வேண்டியிருக்கு? பரவாயில்ல, இங்கேயே சொல்லு வெற்றி. மா, அதான் அண்ணன் கூப்பிடுதுல, போய் என்னன்னு கேட்டுட்டு வாமா. சரி. ரங்கநாயகி, ரங்கநாயகி, மீனாட்சி, மாலை எடுத்து சக்தி கழுத்தில் போட்டுருமா. அம்மா, நீ வந்து சக்தி கழுத்தில் மாலையை போடுமா. வாமா. சக்தி, சாமியை கும்பிட்டுட்டு உட்காருமா. பாதி பணம் கூட தேவைப்படாதுன்னு நினைச்சேன். வெற்றி எங்க போனா? இவ்வளவு ஆகாது. அப்படித்தான் நானும் நினைச்சேன். தராசுல எதுவும் பிரச்சனை இல்லையே? ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இதெல்லாம் அவ கணக்கு. அவ மனசு அங்க குளிர்ந்தாதான் தராசு இங்க இறங்கும். நீங்க வைங்க. வைங்க. யமுனா, நீ வந்து வைமா. ஏய் குட்ரா.
நீங்க என்ன வைக்கிறீங்க? நான் வைக்கிறேன் பாருங்க. இப்ப சமமாகும் பாருங்க. மாமா மாமா, நான் ஒரு கட்டு வைக்கவா? வைடா மாப்ள, வா வை. இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்குன்னு பாருங்க, பார்த்துட்டு அதையே எடுத்து வைங்க. எங்க சொந்தக்காரங்கெல்லாம் வச்சுட்டோம். இந்த பையன் யாரோ எவரோ, அவரை போய் எப்படி வைக்க சொல்றது? ஐயா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. தெரிஞ்சவங்களும் வைக்கலாம். பரவாயில்ல, நீங்களும் வைங்க தம்பி. இந்த தம்பி எங்க வீட்டு பையன்தான். தாராளமா வரலாம். போப்பா. ஒரு ரூபா வச்சு இவன் என்ன பண்ண போறான்? பேஷ் பேஷ். இந்த பையனுக்கு ரொம்ப நல்ல மனசு. அதான் அந்த தாய் மனசு இறங்கிட்டா. புஷ்பாவுக்கு புருஷனா வந்திருக்கீங்க. அப்படியெல்லாம் இல்ல மீனாட்சி. அப்படித்தான், அது மட்டும்தான். இதுக்கு மேல என்ன பேச வைக்காதீங்க. இவ்வளவு அவமானங்கள் நடந்த பிறகும் என் பொண்ணுங்களோட நீங்க என்ன தெருவுல விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும், பஞ்சாயத்து வரைக்கும் இழுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமும் நீங்க தான் தாரவாத்து கொடுக்கணும்னு ஒத்த கால்ல நின்ன. அத நினைச்சாலே, அப்படி பேசினதுக்கு, அப்படி சொன்னதுக்கு, அப்படி ஆசைப்பட்டதுக்கு என் மேல எனக்கே வெறுப்பா இருக்கு. நான் வெட்கப்படுறேன். என் பொண்ணு சக்தி சொன்னதுதான் நியாயம். உங்களுக்கு நான் கொடுத்த மரியாதைய நீங்க தக்க வச்சுக்கல. சக்தி மட்டும் இவ்வளவு முடிவா ஒத்த கால்ல நிக்கலன்னா, நீங்க இப்ப பண்ணிருக்கிற காரியத்துக்கு உங்களை இந்த வீட்டு படியேற நான் விட்டிருந்திருக்க மாட்டேன். இருங்க, நான் இன்னும் முடிக்கல. யமுனாவுக்காக அந்த பைத்தியக்காரி ஏதேதோ நினைச்சு பண்ணணும்னு பண்ணிட்டா. விட்டுட்டேன். எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு என் அம்மா கிட்ட விட்டுட்டேன். எல்லாம் அவ பாத்துப்பா. ஆனா ஒரு பக்கம் என் உசுறு உருகி போய் கிடக்குது. என் சக்தி வாழ்க்கை இப்படி வீணாகுதேன்னு இன்னொரு பக்கம் என் மனசு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு அம்மாவா எதுவுமே செய்ய முடியாம
நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? இது எல்லாத்துக்குமே யார் காரணம்? நீங்க மட்டும்தான். சரியா காய நகர்த்தி பெத்த பொண்ணுங்க, அதுவும் உங்க பொண்ணுங்க, பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம அவளை அழ வச்சு சத்தியப்படுற அளவுக்கு கொண்டு போய் நீங்க நிறுத்துனீங்க. நீங்க தானே இத செஞ்சது. என்னமோ இந்த வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்துட்டோம், கல்யாணமும் பேசிட்டோம், சக்திய மருமகளா கூட்டிட்டு போறோம். அதனால மீனாட்சி தலைய குனிஞ்சு எல்லாத்தையுமே மறந்து தானா வழிக்கு வந்துருவான்னு கனவுல கூட நினைக்காதீங்க. இது மட்டும் என்னைக்குமே நடக்காது. நான் மீனாட்சி என்னை விட்டுட்டு போனப்ப எனக்கு உங்க மேல இருந்த கோபத்தை விட இப்ப 1000 மடங்கு உங்க மேல கோபமா இருக்கேன் நானு. இல்ல மீனாட்சி, ஆமா, கல்யாணத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ ஏய், யாருக்கு கல்யாணம்? கிளம்பு, உனக்கு மரியாதை இவ்வளவுதான். மீனாட்சி, போ. மீனாட்சி, யாருக்கு யாருங்கிறத நாமளா முடிவு பண்றோம். அந்த கடவுள் போடுற முடிச்சுன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல. இதுக்கு முன்னால சொர்க்கம் வேற நரகம் வேற அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது சொர்க்கத்துல நடக்குமா நரகத்துல நடக்குமான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க பாருங்க, சொர்க்கமும் நரகமும் எல்லாம் இங்கதான் பட்டுட்டு போறாங்க. கிளம்புங்க, கிளம்புங்க. டேய் சங்கிலி, உனக்கு நிலைமை புரியுதாடா? டேய், அவனுக்கு தான் அறிவில்ல, உங்களுக்கு மட்டும் அறிவில்லாம போச்சு. அதெல்லாம் இருந்தா இவரோட சேர்ந்து நாங்க ஏன் சரக்கு அடிக்க போறோம்? சூப்பரா சொன்னால. டேய், கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. டேய், இத மட்டும் மீனாட்சி பார்த்தான்னு வச்சுக்க, தோலி முடிஞ்சிச்சுடா. டேய், குடிக்கிறது நினைச்சிட்டா எங்கேயாவது கண்காணாத இடத்துல போய் குடிச்சு தொலைங்களேடா. என்னவோ எனக்காக பொண்ணை தேடி கலைச்சு போய் இந்த கல்யாணத்தை பண்ற மாதிரி பிட்டு ஓட்டுற. என்னடா சொல்லிட்டு இருக்க? எல்லாம் எனக்கு தெரியும் மாமா. உங்க கணக்குல என்ன புரியாமையா இருக்கிறோம். உனக்கு இந்த மெஸ் வீடு வேணும், என் அக்காக்கு மீனாட்சியை காலில் விழ வைக்கணும், ஊரை விட்டு துரத்தணும், எங்க அக்கா நம்பர் 1 ஆகணும். அதுக்கு தானே இந்த கல்யாணத்தை எனக்கு பண்ணி வைக்கிற. எங்க அக்காவையாச்சும் விடு, கூட பிறந்த ஒரு பொறப்பு. ஆனா நீ மெஸ்ஸ ஆட்டையை போடுறதுக்கு தானே இதெல்லாம் பண்ற. டேய், நீ என்னமோ பெரிய இவன் மாதிரியும் யோக்கிய மாதிரியும் ஒன்னும் தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்னமோ சக்தியை கொண்டாந்து நாங்க உன் தலையில கட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. சரி சரி, ரொம்ப சலம்பாத. வா இப்படி உட்கார், நீயும் லைட்டா போடு வா. மீனாட்சி விளக்கமத்தாலே நீ சாத்திரோடா. உன் கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனையாகி உன் கல்யாணம் நின்னுச்சுன்னு வச்சுக்க, வா அக்கா புஷ்பாவோட இன்னொரு முகத்தை நீ பாப்படா. அதெல்லாம் தெரியும். மாமா, இந்த மெஸ் இந்த இடம் எல்லாம் உனக்கு தான், எல்லாம் உன் கைக்கு வரும். நீ போ, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ போ. கலக்கிட்ட பங்காளி, மாமாவே மிஞ்சிட்ட. ஆமாடா மாப்பிள்ள. போய் துணைங்கடா, மீனாட்சி வரா. டேய் சந்திரி, என்னக்கா ஏன் கத்துற? பாவி, எங்க உட்கார்ந்து என்ன காரியம் பண்றடா நீ? என்ன பண்ணிட்டேன் இப்போ? இது சாமிப்பா. சாமியோட மனசு எப்பவுமே குளிர வைக்கணும். இப்படி மனச துடிக்க வைக்க கூடாது. துடிக்க வைக்கிறோம்னா நாங்க தண்ணி அடிச்சா துடிக்குமா? எப்படி பங்காளி, இந்த லப்பு லப்புன்னு துடிக்குமே அப்படியா? சங்கிலி, இது உனக்கு நல்லதுக்கு இல்ல. சாமியை தப்பா பேசாத. அந்த அம்மா தான் எனக்கு தெய்வம் எல்லாமே. இத பாரு, அவ கால்ல விழுந்து சரணாகதி ஆயிட்டீங்கன்னா எல்லாமே நல்லதா நடக்கும்.
நான் அதை தாய்மையோட பார்க்கணும். இருக்கா உனக்கு அம்மாங்கிற ரொம்ப வயசாயிருக்குமே, அப்புறம் எங்களை எப்படி தூக்குவ? பங்காளியா பங்காளி, பாம்பு கொத்துச்சே, அவனுக்கு ஒண்ணும் ஆவலல்ல? டேய், ஆஸ்பத்திரியில சேர்த்தாச்சுடா அவனை. இப்பெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, அங்க எப்படி பாம்பு வந்துச்சு? என்னமோ வந்துச்சு. பாம்பு இருக்கிற இடத்துல நாம வந்து உட்காந்துட்டு பாம்பு வந்துச்சுன்னா வராமையா இருக்கும்? மீனாட்சி அக்கா சொன்னிச்சே, சாமி தான் வந்துச்சுன்னு. ஏய், சும்மா நிறுத்துறா. அந்த அம்மா சொல்லவும் பாம்பு வந்துச்சா? எங்க இப்ப சொல்லு பாப்போம், திருப்பி வருதான்னு பாப்போம். பாம்பு கடிச்சவன் நாளைக்கேந்து வந்துருவான். அப்புறம் என்னடா, நம்ம ஒரு கை போடுவோமா? சீட்டு கட்டி இருக்குல்ல, வாங்கடா போய் போடுவோம். பங்காளி, என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? செம்மையா இருக்கல்ல நீ குடுத்து வச்சவன் பங்காளி. அந்த பொண்ணே உனக்கு கிடைச்சிருக்கு. உன் காட்டுல மழைதான், கிணத்து தண்ணி ஆத்தோரமா போதே. பொறுமையா இரு பங்காளி. சாந்தாக்கா இங்க இப்பதான் பூ பறிச்சிட்டு வரேன்னு போனாங்க. பூ பறிக்கவா? எங்க? அங்க நம்ம அம்மன் கோயில் இருக்குல்ல, அங்கதான் போயிருக்காங்க. ஐயோ, இப்பதான் அங்க பாம்பு வந்து சங்கிலியோட ஃப்ரெண்ட கொத்திருச்சுன்னு அம்மா சொன்னாங்க. கையில டார்ச் ஏதாவது எடுத்துட்டு போறாங்களா இல்லையா? இல்ல, வெறும் கையோட தான் போயிருக்காங்க. என்ன துர்கா, இரு, நான் டார்ச் எடுத்துட்டு வரேன். சொன்னா கேளு. நெருக்கத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு 7.5 எழுத்து விடுற? போடா, இவ்வளவு அழகா இருக்கா, இவ்வளவு எப்படி கை வைக்காம விடுறது? வேற ஏதாவது பிரச்சனை வர போதுனே? ஒரு பிரச்சனையும் வராது. நான் கட்டிக்க போற பொண்ணு தானடா, யாருக்கும் தெரியாது. அவளுக்கே தெரியாது. முதல்ல கச்சிதமா போற வேலையை முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு வந்துட போறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை தொடரத்துல ஒரு கிக் இருக்குடா. இரு வரேன். நல்ல வேலை, கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துனீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, உனக்கு எதுவும் ஆகல? செல்வா, எப்படியாச்சும் உன்னை பார்த்து மனசை விட்டு பேசிட மாட்டோமான்னு ஓடி வந்தேன். ஆனா நீ இப்படி நிக்கிற சக்தி. இந்த நிலைமையில நான் உன்கிட்ட எப்படி பேசுறது? சக்தி, இப்படி உன்னை பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்படி இருக்க வேண்டிய பொண்ணா நீ? உங்க அக்கா வாழ்க்கைக்காக ஓ வாழ்க்கையை நீ தியாகம் பண்ணிட்டு இருக்க. இப்படி ஓ வாழ்க்கையவே நீ புதக்குழியில தள்ளுறிய சக்தி. என்ன சக்தி, எதுவுமே சொல்றதுக்கு இல்லையா? செல்வா, நீங்க இங்க வந்து இந்த நேரத்துல என்னை காப்பாத்திப்பீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. நீங்களும் என்னை எத்தனையோ தடவை காப்பாத்திட்டீங்க. அதுக்கெல்லாம் நான் எப்படி தேங்க்ஸ் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. இப்ப கூட சக்தி, ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு. எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் உனக்காக வரேன் சக்தி. உங்க வீட்டுல வந்து நான் பேசுறேன் சக்தி. நான் ஏற்கனவே கன்ஃபியூஷன்ல இருக்கேன் செல்வா. வேண்டாம், தயவு செஞ்சு போயிடுங்க ப்ளீஸ். என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. இந்த மாதிரி உங்க வீட்லயும் ஏகப்பட்ட சடங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம். இப்ப ஏன் இங்க வந்தீங்க செல்வா? சக்தி, ஏதாச்சும் பேசு.
என்ன பேசுறது? எவ்வளவோ இருக்கே பேசுறதுக்கு. பேச ஒண்ணும் இல்லைன்னு எனக்கு தோணுது. சக்தி, இப்போவும் நீ சுதாரிக்கலனா இந்த கூட்டத்துல இருந்தே நீ தப்பிக்கவே முடியாது சக்தி. பார்த்தல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தல. கண்டிப்பா இப்ப வந்தவன் சங்கிலியோட ஆளாதான் இருப்பான். ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா அதுக்காக இப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. நீங்களும் இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. யமுனா அக்காவோட கல்யாணம் நடந்தாகணும். இவ்வளவு தூரம் வந்து திரும்பவும் இந்த கல்யாணம் நின்னா அது என் குடும்பத்துக்கே அவமானம். திரும்பவும் இந்த ஊர் முன்னாடி நான் தான் குற்றவாளி மாதிரி நிப்பேன். அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணம் நடந்தா இந்த மெஸ் வீடு எல்லாத்தையும் எங்க அம்மா பேருக்கே மாத்தி தர்றதுதான் எங்க அப்பா சொல்லிருக்காரு. எங்க அம்மாவோட வாழ்க்கையையும் என் அக்காவோட வாழ்க்கையையும் இந்த கல்யாணத்தினால செட்டில் ஆயிடும். அப்போ உன்னோட கலெக்டர் கனவு? அப்போ நீ கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டது? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் படிச்சு கண்டிப்பா கலெக்டர் ஆயிடுவேன். இவங்க நடுவுல இருந்துட்டு உன்னால கலெக்டருக்கு படிக்க முடியும்னு நினைக்கிறியா? முடியும். இல்ல சக்தி, உன்னால முடியவே முடியாது. நீ மாறிட்ட. இதே பழைய சக்தியா இருந்தா இப்படி ஒருத்தவன் மேல கை வைக்க விட்டுருப்பியா? நீ பயந்தா ஓடி இருப்ப? நீயா அவனை அடிச்சு கைய உடைச்சிருக்க மாட்ட? இப்போ உன் மனசுல 1008 குழப்பம் இருக்கு. அதான் உன்னால பழைய சக்தியா இருக்க முடியல. இங்க பாரு சக்தி, இந்த கல்யாணத்துல இருந்து முதல்ல நீ வெளியே வா. மறு நிமிஷமே நீ பழைய சக்தி ஆயிடுவ. சக்தி, சொன்னா கேளு. ப்ளீஸ் செல்வா, தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. நான் ஏன் வழியில போறேன், நீங்க உங்க வழியில போங்க. சக்தி, உனக்கு புரியுதா இல்லையா? இப்ப மட்டும் நம்ம 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். இந்த பிரிவு நிரந்தரமாயிடும். தெரியும் செல்வா. ஏய், எப்படி உன்னால இப்படிலாம் பேச முடியுது? ஏன்னா இதுதான் நம்ம 2 பேர் தலையிலயும் எழுதிருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீ மட்டும் ஊன்னு சொல்லு, அந்த தலை விதியவே நான் மாத்தி எழுதி காமிக்கிறேன். யாரும் எதையும் மாத்த வேண்டாம். நீங்க உங்க வழியில போங்க, என்னை என் வழியில போக விடுங்க. இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏய், இங்க வா. இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல என் பையனுக்கு கல்யாணம். அதுக்கு என் பையன் மேல எழுதி கொடுத்திய ஒரு பொய் கம்ப்ளைண்ட், அத வாபஸ் வாங்குறதா வந்து எழுதி கொடுத்துட்டு வா. நான் ஏன் எழுதி கொடுக்கணும்? நான் கொடுத்தது பொய் கேஸ் இல்லையே. இங்க பாரு, உன்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன், என் பையன் அப்படிப்பட்டவன் இல்லன்னு. நீங்க சொன்னா போதுமா? அதான் ஊரே சொல்லுதே உங்க பையன் எப்படிப்பட்ட ரவுடின்னு. ஏய், இன்னொரு தடவை என் பையனை ரவுடின்னு சொன்ன 1000 தடவை சொல்லுவேன். உங்க பையன் ரவுடி ரவுடி தான். ரவுடி ரவுடின்னு சொல்றதுல எனக்கு என்ன பயம்? ஏய், அம்மா அம்மா, நான் பேசுறேன். ஏமா இவ கிட்ட எல்லாம் என்ன பேச்சு? கொடுங்க அத. இதுல கையெழுத்து போட்டுட்டா நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். என்னது இது? நீ என் பையன் மேல கொடுத்தே ஒரு போலி கம்ப்ளைண்ட், அத வாபஸ் வாங்குறேன்னு நீ சம்மதிச்சு எழுதி கொடுக்கிற லெட்டர். நான் உங்ககிட்ட எப்ப சொன்னேன் இந்த கம்ப்ளைண்ட நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு? இங்க பாரு, இப்ப நீ மட்டும் இதுல கையெழுத்து போடலனா என்ன பண்ணுவீங்க? என்ன மிரட்டுறீங்களா? இதுக்கெல்லாம் பயப்படுறவ நான் கிடையாது. நானே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். பேசாம போயிடுங்க. இல்லனா இங்க பாரு, கையெழுத்து போடுன்னு சொல்றேன். என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? என்னால கையெழுத்து போட முடியாது. உங்களால என்ன பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்கோங்க. என்ன வளர்த்து வச்சிருக்காங்களோ என்ன? வாய மூடு சக்தி. இங்க நிக்கிறது ரங்கநாயகி அம்மா. நிச்சயமா நீதான் ஏதோ தப்பு தப்பா நினைச்சிருந்திருப்ப. இந்த அம்மாவோட பையன் கண்டிப்பா அவர் ரவுடியா இருந்திருக்கவே முடியாது. அம்மா, நீ நினைக்கிற மாதிரி. போய மூடிக்கிட்டு சொன்னதை செய். அம்மா, கொடுங்கம்மா அந்த பேப்பரை. கோதண்டம் போடு. புடி. போடு.
இந்தாங்கம்மா, இந்தாங்க. மீனாட்சி, திரும்பவும் நீ பெரிய மனுஷின்னு நிரூபிச்சிட்ட. அம்மா, இது சம்பந்தமா நானே உங்க வீட்டுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் விஷயமா பேசணும்னு இருந்தேம்மா. ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. எங்களை மன்னிச்சிருங்கம்மா. அதெல்லாம் வேண்டாம். நீயே மீனாட்சி மன்னிப்பெல்லாம் கேக்குற? பாத்தியா உங்க அம்மா எப்படி பேசுறாங்கன்னு? இவங்க முகத்துக்காக தான் நான் உன்னை சும்மா விடுறேன். வக்கீல் சொன்னாரு உன் பொண்ணுக்கும் கொஞ்ச நல்ல கல்யாணம்னு. சக்தி அக்கா, என்னக்கா? என்னக்கா பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா? நாளைக்கு சங்கிலி வந்து கேட்டா என்ன சொல்றது? இந்த புடவை எனக்கு பிடிக்கல, அதனால எரிக்கிறேன். அதை கேட்க அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? வளராதுக்கா. உனக்கு முகூர்த்தத்துக்கு அவங்க வாங்கி கொடுத்த புடவை இது. நீ அந்த அம்மா கொடுத்த புடவையை எரிக்கிறதுக்கு உன் கல்யாண புடவையை எரிச்சிட்டு இருக்க. எப்படி இந்த புடவை நான் எடுத்துட்டு வந்தேன்? எப்படி இந்த புடவை மாறுச்சுன்னு தெரியலையே. முதல்ல நீ ஒரு நிலையிலேயே இல்லக்கா. என்னக்கா, எப்படி புடவைய மாத்தி எரிச்சோன்னு கன்ஃபியூஷனா இருக்கியா? எந்த புடவைய எரிக்கிறோன்னு கூட உனக்கு தெரியலையே. இதுல எப்படிக்கா நீ செலக்ட் பண்ணிருக்க கல்யாணம் கரெக்டா இருக்கும்? சக்திகா, இது புடவை அவசரத்துல எரிச்சுட்டு நாளைக்கு இன்னொன்னு வாங்கிக்கலாம். ஆனா கல்யாணம்ங்கிறது அப்படியாக்கா? துர்கா, என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. நீ வேற இதுல இன்னும் என்ன போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாத, அதானே? சக்திகா, உனக்கு இந்த கன்ஃபியூஷன் எப்ப வந்துச்சு தெரியுமா? எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குக்கா. எப்ப நீ செல்வாவ மாலையோட கோவில்ல பாத்தியோ அப்ப ஆரம்பிச்சதுக்கா இந்த கன்ஃபியூஷன். அதுக்கு என்னக்கா அர்த்தம்? பதில் சொல்ல முடியாம, என்ன ஃபேஸ் பண்ண முடியாம அமைதியா இருக்கியாக்கா? துர்கா அக்கா, உன் கூடயே வளர்ந்தவக்கா நானு. நீ எப்ப என்ன யோசிப்பன்னு கூடவா எனக்கு தெரியாது? இப்ப நீ வாய மூட போறியா இல்லையா? சரிக்கா, நான் வாய மூடிக்கிறேன். ஆனா உன் மனசு உன்னை விடாதுக்கா. உன்னை கேள்வி கேட்டுட்டே இருக்குமே, அதுக்கு நீ என்னக்கா பண்ண போற? அக்கா, உனக்கு புரியுதா இல்லையாக்கா? நீ ஒரு பொதுக்குழிக்குள்ள விழ போறக்கா. கடைசி நேரமாவது கொஞ்சம் சுதாரிக்கா. ஆனா நீ அது புரியாம ஏன் வாய அடக்கி பாக்குற? சக்திகா, உன் கனவு ஐஏஎஸ்கா. ஆனா இப்போ
நீ யார் கூட கல்யாண மேடையில உட்கார போறேன்னு உனக்கு தெரியுதா இல்லையாக்கா? சக்திகா, நான் ஒண்ணு கேக்குறேன்க்கா. இதே மாதிரி ஐஏஎஸ்க்கு படிக்கணும்னு ஆசைப்படுற ஒருத்தி சங்கிலிதான் மாப்பிள்ளன்னு உன்கிட்ட பத்திரிக்கைய நீட்டுனா நீ அவளுக்கு என்னக்கா அட்வைஸ் பண்ணுவ? சொல்லுக்கா. சரி, அத விடு. உன் மனசுல என்ன இருக்குன்னு இப்ப வாச்சும் சொல்லுக்கா. இந்த கல்யாணம், சங்கிலி, சாமிக்கு நீ பண்ண சத்தியம் எல்லாத்தையும் ஒரே ஒரு முறை ஒதுக்கி வச்சுட்டு உன் மனசுல என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லுக்கா. செல்வா, சொல்லு சக்தி, என்னாச்சு? உடனே வீட்டுக்கு வர முடியுமா? வீட்டுக்கா? ஏன், ஏதாச்சும் பிரச்சனையா? யமுனா அக்கா கையை அறுத்துக்கிட்டா. ஏய், என்ன சொல்ற? ஏன் அப்படி பண்ணாங்க? அதெல்லாம் சொல்ல இப்ப நேரம் இல்ல. அக்கா மயக்கமாயிட்டாங்க. நீ உடனே புறப்பட்டு இங்க வா, ஹாஸ்பிடலுக்கு போகணும். சரி, நான் இப்ப உடனே வரேன். செல்வா, ஒரு நிமிஷம். வரும்போது பின்வாசல் வழியா யார் கண்ணிலும் படாம வா. வீட்டு வாசல்ல சொந்தக்காரங்க, சங்கிலியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. யாரும் பார்க்காத மாதிரி வந்துரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். 5 நிமிஷத்துல நாங்க இருப்போம் சக்தி. அக்கா, அக்கா. செல்வா, நான் ஃபோன் பண்ண உடனே நீங்க வந்துட்டீங்க. நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. சாப்பிடுங்க. ராமன் செய்த போரே சீதைக்காகத்தானே. சங்கிலி, விஷயம் தெரிஞ்சா நீ தாங்கிக்குவியா? டேய் சும்மாறா, நமக்கு இதுக்குடா பம்பு. இல்லடா, நான் அத சொல்ல வரல. டேய் வேணாண்டா, அவன் தாங்க மாட்டான்டா. ஏய் சும்மாறா, சொல்றா டேய், சொல்லுடா. சங்கிலி, அவங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சுடா. டேய், இப்ப இத போய் நீ ஏன்டா சொன்ன? சரி, என்னடா பண்ண சொல்ற? அவன் தான் சொல்லுன்றான். நான் சொல்லாம இருக்க முடியுமா? என்னடா பண்ண சொல்ற? நம்ம சங்கிலிடா. டேய் பாருடா, அந்த சங்கிலியோட முகத்தை பாருடா. டேய், பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பாவமா இருக்குடா. என்ன மன்னிச்சிடு சங்கிலி, நான் ஏதோ வேகத்துல சொல்லிட்டேன். நீ இதெல்லாம் மறந்துரு. அது எதுவுமே நடக்காத மாதிரி நீ நினைச்சுக்க. என்ன நம்பு, அவங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல. மறந்துரு, எதுவும் நடக்கல. சும்மா உலகளாக்கி விளையாட்டுக்கு சொன்னோம். நீங்க சொல்றதெல்லாம் நிஜமாடா? ஏதோ சங்கிலி கேக்குற? அவன் முத சொன்னதவா இல்ல இப்ப கடைசியா சொன்னதவா? நானே செம்ம காண்டில் இருக்கிறேன்டா. ஒழுங்கா சொல்லிடு. சங்கிலி, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆமா சங்கிலி, எல்லாம் முடிஞ்சிருச்சு.
உன் கோவம் எங்களுக்கு புரியுது சங்கிலி. ஆனா நாங்க தான் உன்ட்ட சொன்னோன்னு செல்வாட்ட போட்டு விட்டுருவாத சங்கிலி. என்ன அவன் கொண்டே போட்டுருவான். என்ன ஆனாலும் இது வெளியவே தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். ஆமா சங்கிலி, சொல்லிடாத. அப்படியே ஒரு வேளை நீ அவன்கிட்ட சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயேன், நாங்க கற்பூரத்தை கை மேல ஏத்தி நாங்க சொல்லவே இல்லைன்னு நாங்க சத்தியம் பண்ணிடுவோம். அப்புறம் பாவம் நீ தான் மாட்டிப்ப. எல்லாம் முடிஞ்சிருச்சு. பாவண்டா சங்கிலி மனசு உடைஞ்சு போயிட்டான். மனசை திடப்படுத்திக்கோப்பா. சங்கிலிக்கு வந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. பாவண்டா. டேய் நம்பிருப்பானடா. டேய் சந்தேகப்படவே ஆரம்பிச்சிட்டான்டா. சத்தியமா நம்பிட்டான். இது போதும் நமக்கு. இவன் கிட்ட கேட்டுக்கு சக்தி கேக்குதா? போடணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.